பிரைஸ் த லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைய தியானம் அப்போஸ்தல நடபடிகள் 12ஆம் அதிகாரத்திலிருந்து 14ஆம் அதிகாரம் வரை. இந்த நாள் தியானத்திற்கான தலைப்பு கர்த்தர் நல்லவர். நாம் வேதத்தை படிக்கும்போது தேவனுடைய சுபாவங்களை நம்மால் பார்க்க முடியும். கர்த்தர் வல்லமையுள்ளவர், அவர் பரிசுத்தமுள்ளவர், உண்மை உள்ளவர், நீதி உள்ளவர், அவர் நித்திய தேவன், சமாதான தேவன். இப்படியாக ஆண்டவருடைய சுபாவங்களை நாம் படிக்கிறோம். அநேக இடங்களில் திரும்ப திரும்ப நாம் பார்க்கக்கூடிய ஒரு காரியம் என்னவென்றால் கர்த்தர் நல்லவர். சங்கீதக்காரன் இப்படியாக சொல்லியிருக்கிறார், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அப்போ நிறைய நேரத்தில் கர்த்தர் நல்லவர் என்பதை நாம் ருசித்து பார்க்க வேண்டும் என்றால் கர்த்தரிடத்திலிருந்து ஏதாவது ஒரு பெரிய அற்புதத்தை பெற்றுக்கொண்டால்தான் அவர் நல்லவர் என்று அனுபவிக்க முடியும் என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் அப்படி அல்ல. நாம் நம்மை சுற்றி நடக்கக்கூடிய சின்ன சின்ன காரியங்களில் கூட கர்த்தர் நல்லவர் என்பதை நாம் ருசித்து பார்க்கலாம். நிறைய பேர் இந்த மாதிரி கூட யோசிக்கிறாங்க, அது எப்படி கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து நாம் பார்க்க முடியும், அது எப்படி இருக்கும்? இப்போ இன்றைக்கு நாம் இந்த வசனங்களை நாம் படிக்கும்போது ஆண்டவர் அந்த காரியங்களை நமக்கு வெளிப்படுத்துவாராக. அப்போஸ்தல நடபடிகள் 14ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலிருந்து 17ஆம் வசனம் வரைக்கும் நாம் வாசிக்கும்போது லிஸ்திரா என்று சொல்லக்கூடிய பட்டணத்தில் ஆண்டவருடைய ஊழியர்கள் அந்த ஊழியத்தை நிறைவேற்றுகிறார்கள். அந்த நேரத்தில் தான் இந்த வார்த்தைகளை பவுல் சொல்லுகிறார். மனுஷரே, ஏன் இப்படி செய்கிறீர்கள்? நாங்களும் உங்களைப் போல பாடுள்ள மனுஷர்கள் தானே. நீங்கள் இந்த வீணான தேவர்களை விட்டு வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளில் உள்ள யாவற்றையும் உண்டாக்கின ஜீவனுள்ள தேவனிடத்திற்கு திரும்ப வேண்டும் என்று உங்களுக்கு பிரசங்கிக்கிறோம். சென்ற காலத்தில் அவர் சகல ஜனங்களையும் தங்கள் தங்கள் வழிகளிலே நடக்க விட்டிருந்தும் 17ஆம் வசனம், அவர் நன்மை செய்து வந்து வானத்திலிருந்து மழையையும் செழிப்புள்ள காலங்களையும் நமக்கு தந்து ஆகாரத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நம்முடைய இருதயங்களை நிரப்பி இவ்விதமாய் அவர் தம்மை குறித்து சாட்சி விளங்க பண்ணாதிருந்ததில்லை என்றார்கள். இந்த 3 வசனங்களை நாம் படிக்கும்போது ஒரு சில முக்கியமான காரியங்களை நாம் கண்டுகொள்ளலாம். ஒரு 3 காரியங்களை குறிப்பாக நான் இதிலிருந்து சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். முதலாவதாக, அவர் நன்மை செய்து வந்து. அப்போ இந்த வசனத்தை லிஸ்திரா பட்டணத்தில் ரட்சிக்கப்படாத ஜனங்களுக்கு அல்லது தேவனை அறியாத ஜனங்களுக்கு பவுல் சொல்லுகிறார். அப்படி சொல்லும்போது அவர் சொல்லுகிறார், அவர் நன்மை செய்து வந்து. அப்போ தேவன் அவரை பின்பற்றுகிறவர்களுக்கு மட்டும் நன்மை செய்யக்கூடிய தேவன் அல்ல, அவர் மனிதர்கள் யாவருக்கும் அவர் நன்மை செய்கிறவராக இருக்கிறார். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 45ஆம் வசனத்தை நாம் பார்க்கும்போது, தேவன் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் சூரியனை உதிக்க பண்ணி மழையை பெய்ய பண்ணுகிறார். அப்போ தேவன் நல்லவர், கர்த்தர் நல்லவர் என்று சொல்லும்போது அவரை பின்பற்றுகிறவர்கள், அவருக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு மட்டும் கர்த்தர் நல்லவர் என்று நாம் சொல்ல முடியாது. அவர் எல்லாருக்கும் நல்லவராகவே இருக்கிறார். அதனால தான் பவுல் இந்த ஜனங்களை பார்த்து பேசும்போது அவர்களுக்கு பழைய ஏற்பாடு தெரியாது. யூத பின்னணியிலிருந்து வந்தவர்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லும்போது பழைய ஏற்பாட்டிலிருந்து அவர்கள் சொல்லுவார்கள். அதை நம்ம அப்போஸ்தல நடபடிகளில் படிக்க முடியும். ஸ்தேவானுடைய பிரசங்கத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும், எப்படி ஆண்டவர் ஆபிரகாமை தெரிந்து கொண்டு அப்படியே இந்த நாள் வரைக்கும் இயேசு வரைக்கும் அவங்க சொல்லுவாங்க. ஆனால் பழைய ஏற்பாடு தெரியாதவர்களுக்கு சுவிசேஷத்தை பவுல் சொல்லும்போது இப்படி சொல்லுகிறார், ஆண்டவர் உங்களுக்கு நன்மை செய்து வந்தார் என்று சொல்லி. அப்போ ஆண்டவர் நல்லவர் என்று சொல்லும்போது அவர் எல்லாருக்கும் நன்மை செய்கிற தேவனாக இருக்கிறார். அப்போ நமக்கும் அவர் நன்மை செய்கிற தேவனாக இருக்கிறார். நம் கீழ்ப்படியாமல் இருக்கும்போதும் கூட அவர் நன்மை செய்கிறவராகவே இருக்கிறார். அதனால ஒரு நாளும் நம்ம ஆண்டவரை பார்த்து அவர் தீயவர் என்று நம்ம என்ன பண்ணக்கூடாது, நினைக்கவே கூடாது. இரண்டாவதாக, நம்ம 17ஆம் வசனத்தில் தொடர்ந்து படிக்கும்போது அவர் மழையையும் செழிப்புள்ள காலத்தையும் தந்து. அப்போ இந்த ஜனங்களை பார்த்து பேசும்போது பவுல் ஆண்டவர் எப்படி நல்லவராக இருக்கிறார் என்பதை அவர்களுக்கு சுட்டி காட்டுகிறார். நீங்கள் பாருங்க, தேவன் நல்லவர், அவர் உங்களுக்கு மழையை கொடுக்கிறார், அவர் உங்களுக்கு செழிப்புள்ள காலங்களை கொடுக்கிறார்.
நீங்கள் வாழ்ந்திருக்கும்படியாக அவர் செய்கிறார். இயற்கை சூழல்களை உங்களுக்கு சாதகமாக தருகிறார். இப்படியெல்லாம் சாதாரண நிகழ்வுகளை கொண்டு கர்த்தர் நல்லவர் என்று சொல்லி இந்த ஜனங்களுக்கு பவுல் சுட்டி காட்டி கொண்டிருக்கிறார். அப்போ கர்த்தர் நல்லவர் என்பதை நாமும் கூட தொடர்ந்து நாம் ருசித்து கொண்டே இருக்க வேண்டும். கர்த்தரை அறியாதவர்கள் கூட கர்த்தர் நல்லவர் என்று புரிந்து கொள்ள முடியும் என்றால் நாம் தேவனை பின்பற்றும் போது நாம் கண்டிப்பாக கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். மூன்றாவதாக இன்னொரு காரியத்தை நாம் படிக்கலாம். அதை தொடர்ந்து நாம் படிக்கும்போது, ஆகாரத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நம் இருதயத்தை நிரப்பி. ஆண்டவர் என்ன செய்கிறார்? நமக்கு ஆகாரத்தை கொடுக்கிறார், அதன் மூலமாக இருதயத்தில் சந்தோஷத்தை கொடுக்கிறார். நீங்கள் பாருங்களேன், இப்போ சாதாரணமான ஆசீர்வாதங்கள் கூட கர்த்தர் எவ்வளவு நல்லவர் என்பதை நமக்கு சொல்லுகிறது. அப்போ ஒவ்வொரு நாளும் நம்ம ஆகாரம் சாப்பிடுகிறோம், அந்த நேரத்தில் கர்த்தர் நல்லவர் என்பதை நாம் ருசித்து பார்க்கிறோமா? இருதயத்தில் நாம் சந்தோஷப்படுகிறோமா? அல்லது எது நமக்கு இல்லையோ அந்த காரியங்களுக்காக முறுமுறுத்து கொண்டு இருக்கிறோமா? அப்போ ஆண்டவர் நமக்கு நல்ல காரியங்களை தரும்போது அது ஆகாரமாக இருக்கலாம், அல்லது செழிப்புள்ள காலங்களாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், நல்ல உறவுகளாக இருக்கலாம். இது எல்லாமே கர்த்தர் நல்லவர் என்பதை தான் நமக்கு வெளிப்படுத்துகிறது. அப்போ கர்த்தர் நல்லவர் என்று இப்படி சின்ன சின்ன காரியங்களில் கூட நம்ம கண்டு கொள்ளும்போது நம்முடைய ரெஸ்பான்ஸ் அல்லது நம்முடைய பதில் எப்படி இருக்க வேண்டும்? அதை தான் நாம் 15ஆம் வசனத்தில் நாம் படிக்கிறோம். நம்ம என்ன பண்ணணும்? நாம் ஜீவனுள்ள தேவனிடத்திற்கு திரும்ப வேண்டும். வீணான விக்கிரகங்களை விட்டு ஜீவனுள்ள தேவனிடத்திற்கு நம்முடைய இருதயத்தை திருப்ப வேண்டும். இப்போ கர்த்தர் நல்லவர் என்பதை நாம் ருசிக்கும் போது, கேள்விப்படும் போது, அறியும் போது வீணான காரியங்களிலிருந்து நம்முடைய இருதயங்களை எடுத்து கர்த்தரிடத்தில் என்ன பண்ண வேண்டும்? நாம் கொடுக்க வேண்டும். ஏனென்றால் கர்த்தர் நல்லவர், அவர் நமக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று தான் நினைக்கிறார். இப்போ நம்ம இருதயத்தை நம்ம அவரிடத்தில் கொடுக்கும்போது தான் அந்த நன்மையை நம்மால் என்ன பண்ண முடியும்? முழுவதுமாக அனுபவிக்க முடியும். இப்போ நீங்கள் ஒரு நிமிஷம் யோசித்து பாருங்களேன், உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் எப்படி நல்லவராக இருக்கிறார்? ஒரு நிமிஷம் நீங்கள் யோசித்து பாருங்கள். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய நன்மையான காரியங்களை யோசித்து பாருங்கள். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய நல்ல உறவுகளை யோசித்து பாருங்கள். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய நல்ல வேலைகளை யோசித்து பாருங்கள். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய நல்ல சுகத்தை யோசித்து பாருங்கள். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய நல்ல சூழல்களை நீங்கள் யோசித்து பாருங்கள். அப்போ இந்த லிஸ்திரா பட்டணத்திற்கு பவுல் பேசும்போது ஆண்டவர் உங்களுக்கு நல்ல மழையை கொடுக்கிறார், செழிப்புள்ள காலங்களை உங்களுக்கு கொடுக்கிறார், ஆகாரத்தினால் உங்களை என்ன பண்ணுகிறார்? சந்தோஷப்படுத்துகிறார், அவர் உங்களுக்கு நன்மை செய்து வருகிறார் என்று ஆண்டவரை அறியாத ஒரு ஜனங்களுக்கு புரிய வைக்க முடியும் என்றால் எவ்வளவு அதிகமாக இயேசுவை பின்பற்றக்கூடிய நாம் கர்த்தர் நல்லவர் என்று ஒவ்வொரு நாளும் நாம் ருசிக்க வேண்டும். கண்டிப்பாக நாம் ஆண்டவர் நல்லவர் என்பதை நாம் ருசிக்க ஆரம்பிப்போம், தொடர்ந்து நாம் ருசிப்போம். அதன் மூலமாக ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி தகப்பனே. கர்த்தர் நல்லவராக இருக்கிறீர், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்று வேதத்தில் நீங்கள் சொல்லியிருக்கிறீங்கப்பா, உமக்கு நன்றி. எங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் எப்படியெல்லாம் இடைபடுகிறீரோ அதையெல்லாம் நாங்கள் நினைத்து கர்த்தர் எங்களுக்கு எவ்வளவு நல்லவராக இருக்கிறீர் என்பதை நாங்கள் ஒவ்வொரு நாளும் நினைத்து நன்றி உணர்வோடு நாங்கள் காணப்பட ஆண்டவர் கிருபை தாரும். இருதயத்தில் மகிழ்ச்சியோடு காணப்பட ஆண்டவர் கிருபை தாருங்கப்பா. எங்களுக்கு இல்லாத காரியங்களை நினைத்து நாங்கள் வருத்தப்பட்டு கொண்டு இல்லாமல் ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய நல்ல காரியங்களை நினைத்து நினைத்து சந்தோஷப்பட, உமக்குள்ளாக களி கூற, உம்மை மகிமைப்படுத்த ஆண்டவர் கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறேன் தகப்பனே. மீட்பர் இயேசுவின் மூலம் கேட்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you. God bless you.